அனைவருக்கும் வணக்கங்க. நாம் தினந்தோறும் தமிழ் தேர்வு பார்த்துட்ருக்கோம். இலவசமாக தமிழ் தேர்வு பார்த்துட்ருக்கோங்க. அதில் இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பில் மானுடம் வெல்லும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க. இந்த தமிழ் இலவச தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் பாக்ஸில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் கலந்துக்குங்க. இந்த தேர்வை பற்றி முழு விவரமும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறோம். ஃபுல் அப்டேட்டும் அதில் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு நம்ம ஏற்கனவே 6வது 7வது முடிந்த தேர்வுகள், அதாவது பாடவாரியான ஏற்கனவே முடிந்த தேர்வுகள் நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக கொடுத்துருக்குங்க. வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் அந்த தேர்வு வினாத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக லிங்க் பண்ணி பயன்பெற்றுருக்குங்க. அதோட லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி 7ஆம் வகுப்பில் மானுடம் வெல்லும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் கண்ணதாசன் இயற்பெயர் கவியரசுன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அவரோட இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறதாங்க சரியானது. அப்போ 1 தவிர 2 பாருங்கள். இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்துள்ளார்னு சொல்கிறாங்க. அது சரி. அடுத்தது சேரமான் காதல் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி. 4வது கூற்று பாருங்கள். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான சூசியப்பரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் இயேசு காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி 1, அதாவது 2, 3 சரி, 1, 4 தவறுங்க. அடுத்து 2வது வினா. மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை ப்ளஸ் அளவுங்க. அடுத்து 3வது வினா. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணாங்க. அடுத்து தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் ப்ளஸ் நாடு. அடுத்து 5வது வினா. சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது இடவாகு பெயர். டிசம்பர் சூடினான் அப்படிங்கிறது காலவாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கிறது சினையாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது பண்பாகு பெயர். பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர். அப்போ ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 6வது வினா. கூற்றுகளை ஆராய்க. காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது சரிங்க. முகமது இஸ்மாயில் என்பதின் பொருள் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தவறுங்க. அப்போ கூற்று 1 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்து எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர் ப்ளஸ் ஒலித்தது. ஆப்ஷன் சிங்க. அடுத்து 8வது வினா. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன். பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழித்தான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இந்த 2 கூற்றுகளையும் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். அடுத்து 9வது வினா. இவை இல்லாதது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது வினா. பொறுத்துக. சமயம் அப்படின்னா ரிலீஜன், எளிமை அப்படிங்கிறது சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படிங்கிறது சேரிட்டி, கண்ணியம் அப்படிங்கிறது டிக்னிட்டி, கொள்கை அப்படிங்கிறது டாக்டரைன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 11வது வினா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதே அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் தந்தை பெரியார். அடுத்து 12வது வினா. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயருங்க. அடுத்து 13வது வினா. பாவண்ணன் எழுதிய பயணம் என்னும் சிறுகதை கீழ்கண்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பிரயாணம். ஆப்ஷன் டி. 14வது வினா. பொறுத்துக. சாந்தம் அப்படிங்கிறது அமைதி, மகத்துவம் அப்படிங்கிறது சிறப்பு, தாரணி அப்படிங்கிறது உலகம், இரக்கம் அப்படிங்கிறது கருணை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 15வது வினா. கீழ்கண்ட நூல்களில் பொருந்தாதது. ஓகேங்களா? மலை பற்றிய பகிர்தல், மகள்களுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம். இதில் பாலைவன பூக்கள் மட்டும் கவிஞர் எழுதாததுங்க. ஆப்ஷன் டிங்கிறது தவறான விடை. ஓகேங்களா? அடுத்து 16வது வினா. தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் ஒரு. உபதேசம் என்னும் சொல்லின் ஆங்கில சொல் ப்ரீசிங். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 18வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தால் பொருள் தராது. இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தரும். ஓகேங்களா? இது அப்படியே மாறி இருக்குது, இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது அடுக்கு தொடரை பிரித்தா பொருள் தரும், இரட்டை கிளவியை பிரித்தா பொருள் தராது. அடுக்கு தொடருங்கிறது வருகிறது, அதாவது ஒரு சொல் 2 முறை வருவது. அடுத்து கிளவிங்கிறது சலசல இந்த மாதிரி வார்த்தைலாம் வர்றது வந்து இதெல்லாம் இரட்டை கிளவி. அப்போ இரட்டை கிளவி வந்து அதாவது பிரித்தால் பொருள் தராது. ஆனால் அடுக்கு தொடருங்கிறது பிரித்தாலும் பொருள் தரும். ஆனால் இங்கே மாறி இருக்குது. அதனால் 1, 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 19வது வினா.
காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறார்னா எளிமையான பண்பிற்கு. ஓகேங்களா. அடுத்து 20வது வினா, காந்தியின் எந்த விடுதலை போராட்ட அறிவிப்பு காயிதே மில்லத்திற்கு விடுதலை உணர்வை தூண்டியது? ஆப்ஷன் ஏ ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து 21வது வினா, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலேயே முதன்முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத். ஆப்ஷன் சிங்க. அடுத்து கீழ்கண்ட எந்த ஆண்டில் சீன போர் நடைபெற்றதுன்னா 1962ங்க. அடுத்து 23வது வினா, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். 24வது வினா, பாவண்ணன் நூல்களில் பொருந்தாதது மேயாதவான். ஆப்ஷன் டி. அடுத்து 25வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. காயிதே மில்லத் என்பது அரபு சொல். ஓகேங்களா, இது சரி. அடுத்து காயிதே மில்லத் 1946 முதல் 52 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதுவும் சரி. அடுத்து 3வது வினா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக காயிதே மில்லத் பணியாற்றினார். இதுவும் சரி. அப்போ 1, 2, 3 கூற்றுமே சரிங்க. 26வது வினா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காயிதே மில்லத். அடுத்து 27வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. காயிதே மில்லத் கேரளாவில் ஜமால் முகமது கல்லூரியை தொடங்கினார். இது தவறுங்க. அடுத்தது காயிதே மில்லத் திருச்சியில் ஃபரூக் கல்லூரியை தொடங்கினார். இதுவும் தவறு. இது அப்படியே மாறி வருங்க, இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா. அப்போ 1, 2 ரெண்டுமே தவறு. 28வது வினா, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டு என்று பொருள். ஓகேங்களா. 29வது வினா, முதுமை மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்க சொல் முதுமொழி. அடுத்த 30வது வினா, பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை எழுதியுள்ளார். 1 சரிங்க. 2 பாருங்க, பாவண்ணன் மலையாள மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் சி. 1 சரி, 2 தவறுங்க. அடுத்து 31வது வினா, ஒன்றின் பெயரை அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயருங்க. இது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ 1வது கூட்டும் சரி, 2வது கூட்டும் சரி. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 32வது வினா, பொருளின் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 33வது வினா, மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர்.